ஜனநாயகன் வெளியாகிடுவதை தள்ளி போயிருக்கு. தியேட்டர் ஓனர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு? எங்களுக்கு தியேட்டர் ஓனர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு நேரம். சாதாரணமாக வந்து என்ன வசூல் இருக்குமோ அதை விட இன்னும் கூடுதலான வசூல் தான் இந்த படத்துக்கு வருமோ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விளம்பரம் தொடர்ந்து டிவிலையும் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு மனசில் படுது. அவர் சுந்தரேசன் சாருடைய ஆர்குமெண்ட் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, சார் 500 கோடி ரூபாய்க்குள்ள படமாக இருந்தாலும் வெறும் 5 லட்ச ரூபாய்க்குள்ள படமாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை நாங்கள் படமாக பார்க்கணும். எந்த விதமான அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளுக்கு ஒரு விஷயம் மாறா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கத்திலே, வேற ஒன்றும் நோக்கமே கிடையாது. அதன்படி எங்களுக்கு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. மண்டே அன்னைக்கு முதல் குழுவத்துக்கு சிஜே ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் அவங்க காலையில் போய் முறையிடுறாரு. அதனால வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. அப்படி நடந்தா முன்னாடியே படம் வரதுக்கு. ஸோ அப்படின்னு எந்த காலகட்டத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ ஜனநாயகன் அவுட் ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறதுனால இப்போ பராசக்தி அவர் தனியாக ஓடி அவர் தனியாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிக்கெட்டை சேல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு. அது ஃபர்ஸ்ட் ஒரு 3 days நடந்தே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இது தம்பி விஜயோட கடைசி படம். எப்படி அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க? ஏன்னா கான்ஃபிடன்ட் அப்ப அவரே சினிமா அறிவிச்சிருக்காரு, இது வந்து என்னோட கடைசி படம். இருந்தாலும் நீங்க கேள்வி நான் வந்து கேள்வி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு திருச்சி ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜன். விஜயினுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் வெளியாகிடுவதை தள்ளி போயிருக்கு. தியேட்டர் ஓனர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது? எங்களுக்கு தியேட்டர் ஓனர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு நேரம். ஏன்னா தொடர் விடுமுறை ஒரு 5லேருந்து 9 நாள் வரைக்கும் விடுமுறை வரும். இந்த விடுமுறையில் எல்லாத்துக்குமே ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில அசாதாரண சூழ்நிலைகள்னால தவறி போயிருக்கு. அதே மாதிரி பல சேனலையும் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இது தம்பி விஜயோட கடைசி படம் அல்ல. எப்படி அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க? ஏன்னா கான்ஃபிடென்ட் இருக்கு. எல்லாத்தையும் நான் வந்து புதுவெளியில பகிர்ந்துக்க முடியாது. பட் எனக்கு தெரியும் இது கடைசி படம் அல்ல. ஸோ இதனால அவங்க ரசிகர் மத்தியில் கடைசி படம் அவரே அறிவிச்சிருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஜனநாயகம் படத்துக்கு ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து என்ன வசூல் இருக்குமோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான வசூல் தான் இந்த படத்துக்கு வருமோ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விளம்பரம் ஒரு 3 நாள் தொடர்ந்து டிவிலையும் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு மனசுல படுறது. ஸோ இந்த படம் வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. எப்போ வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது ஆக்சுவலா அவங்க சென்சார் போர்டுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா சொல்லிட மாட்டேன். அவங்க அப்ளை பண்ணது ஆன் டைம்ல ஆன் டேட்ல அப்ளை பண்ணிட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்தவங்கள 5 பேர் 4 பேர் ஓகே சொன்னதாக சொல்றாங்க. அதுக்கு நான் வந்து எந்த ஆதாரம் நான் கொடுக்க முடியாது. பட் எல்லாமே ஆல் இயர்ஸ். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி டிசம்பர் இவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. அந்த மெயில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னென்ன குறிப்பிட்ட காட்சிகள் நீங்க கட் பண்ணணும், இன்னென்ன காட்சிகள் நீங்க மியூட் பண்ணணும், இன்னென்ன டைலாக்ஸை மாற்றணும், அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு யூஏ கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்லி they have dispatched all the overseas materials also. கிட்டத்தட்ட 36 நாடுகள்ல இந்த சென்சாரை வச்சு அவங்க சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற அந்த படம் பார்த்த நபர்கள்ல ஒருத்தர் வந்து அந்த போர்டு சேர்மன் கிட்ட கொண்டு போய் நான் அப்ஜெக்ஷன் கொடுத்தேன், என்னோட அப்ஜெக்ஷன் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் கொடுத்ததாகவும், அதனால நாங்கள் இதை ஆர்சிக்கு அனுப்புறோம். அதில் அவங்க சொல்ற பாயிண்ட் 2 பாயிண்ட். ஒன்று வந்து ஏதோ ஒரு மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி ஒன்று வருது. இன்னொன்னு அந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட சில குறியீடுகள் அந்த படத்துல வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்கள் ஆர்சிக்கு அனுப்புறோம்னு சொல்லி அவங்க இந்த மாசம் 5ஆம் தேதி ஒரு மெயில் அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு பதஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டு இவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களோட பதில் இதான் சொல்றாங்க. ஸோ அவங்க தே அப்ரோச் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சதீஷ் பராசரன் ஒரு ரொம்ப சீனியர் அட்வொகேட், அவங்க பராசரன் ஃபேமிலின்னு வந்தவர். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு ஆஜரானவரும் ஒரு சாதாரணமான மிக மூத்த வழக்கறிஞர், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ஏஆர் சுந்தரேசன். 2 பேருக்குமே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். சார் இது மாதிரி வந்து
500 crores மேலே எங்களை வந்து அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, ஹெவி பிஸ்னஸ். பொங்கல் நாங்கள் ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் சுந்தரேசன் சாருடைய ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சார் 500 கோடி ரூபாய்க்குள்ள படமா இருந்தாலும் வெறும் 5 லட்ச ரூபாய்க்குள்ள படமா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை நாங்கள் படமா பார்ப்போம். எந்த விதமான அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளுக்கு ஒரு விஷயம் மாறா இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே, வேற ஒன்றும் நோக்கமே கிடையாது. அதன்படி எங்களுக்கு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நாங்கள் ஆர்சி அனுப்பிச்சு ஆர்சி பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பராசக்தியும் அதே மாதிரி தான், அவங்க கொடுத்த கட்ஸை இவங்க ஒத்துக்கல, அதனால அவங்க ஆர்சிக்கு அனுப்பிச்சாங்க. ஆர்சியும் பார்த்து ஆர்சியில் அவங்க ஓகே வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க சர்டிஃபிகேட் நீ காலைல 9 மணிக்கு கிடைச்சிச்சு, நாளைக்கு அவங்க த்ரூ அவுட் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணனால ஆஃப்டர் த ஆர்குமெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு ஒரு வேலிடான ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. எங்களுடைய எல்லாருடைய வயிறுமே ஒரு பால் வத்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்துச்சு. காலையில 10:45 இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி நீங்க கமிட் பண்ண விஷயத்தை நீங்களே யூ ஷுட் நாட் கோ பேக். ஸோ நீங்க யூஏ கொடுத்து உடனே சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனடியே சென்சார் போர்டு சார்பா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் போய் மென்ஷன் பண்ணி இது எங்களுக்கு நாங்கள் வி ஆர் கோயிங் ஃபார் அப்பீல், அந்த மாதிரி நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் உடனே தாக்கல் பண்ணுங்க, நான் 2:30 மணிக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வீடியோவில் ஆர்குமெண்ட்டுக்கு வந்துருக்கோன்னா இவங்க உடனே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பு முகுல் ரோத்தகியை வந்து என்கேஜ் பண்ணிட்டாங்க. அவர்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு சிட்டிங்க்கு 50-70 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த வக்கீல், ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் ஒரு மிக மூத்த ஒரு புள்ளியா இருந்தவர். அப்படிலாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஆர்குமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமும் கூட சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து இதை வந்து இல்லை ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா ஸ்டேடு ஃபர்தர் என்கொயரி ஆன் 21 ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில ஒரு ரகசிய மூவ், அதான் இதுக்கு வந்து எங்கிட்ட எந்த ஆதாரமும் நீங்க கேட்கக்கூடாது. மண்டே அன்னைக்கு முகுல் ரோத்தகி வந்து சிஜே ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் அவர்கிட்ட காலையில போய் முறையிடுறாரு. அதனால வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு. ஏன்னா இப்போ இவங்க வந்து இன்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ அது இடைக்கால தடை ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிடி ஆஷா 21ஆம் தேதி அந்த கேஸ் வரப்போகுது. 21ஆம் தேதி இவருடைய கோர்ட்ல வந்து சார், இவருக்கு மேல உள்ளதான சார் சுப்ரீம் கோர்ட். சோ அதை உடைச்சிட முடியும். அதாவது தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்ச் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த ஆர்டர்ஸ்க்கு எகென்ஸ்டா தானே அவங்க இதுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், சாதகமும் நடக்கலாம் பாதகமும் நடக்கலாம். நல்லது நடக்கணும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அப்படி நடந்தா முன்னாடியே படம் வரதுக்கூடிய வாய்ப்பு. அப்படின்னு எந்த காலகட்டத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? வந்துடும் சார், உங்களுக்கு ஒரு 20-22 தேதியிலே படமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. நான் இதுல ஆக்சுவல் நடைமுறையில் என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவருக்கு அந்த படத்துக்கு உண்மையிலுமே தியேட்டர் கிடைச்சிடும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹைப் இருக்கு. ரெண்டாவது தியேட்டர்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் படம் போறதுக்கு விரும்புவாங்க. அது ஒன்றும் யாரு ப்ரொடக்ஷன் யாரு டைரக்ஷன் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு 2வது தான் கேள்வி. அது அவர் நல்லா இருக்கும், கலெக்ஷன் வரும். கலெக்ஷன் தான் எங்களோட பாயிண்ட். அப்ப அது இருக்குன்னு டக்குன்னு போட்டுவாங்க. பட் சோஃபார் அந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹிந்தி பெல்ட், அயல் நாடுகள்லாம் தியேட்டரை அங்கே பிளாக் பண்ணி அவங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 or 3 days டைம் வேணும். அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப ஹிந்திக்குள்ள போனீங்கன்னா அவங்க எல்லாமே மல்டிபிள் செயின்ஸ் தான். ஒரு ஐநாக்ஸ், ஒரு மீடியா, அந்த மாதிரி அவங்க எல்லாமே ஆல்ரெடி ஒரு தெலுங்கு படம், ஆல்ரெடி ஒரு மலையாள படம், ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் கமிட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி பெரிய ஸ்கிரீன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு சின்ன ஸ்கிரீன் வரும், இவ்வளவு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சின்ன ஸ்கிரீன் போட்டாங்க, எங்களுக்கு காசு கிடைக்காது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பண்றதுக்கு அவங்க ஒரு மினிமம் ஒரு 3 to 4 days டைம். பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க? பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு கஷ்டம். 20ஆம் தேதிக்கு மேல போயிடும் ஷோரா. 27ஆம் தேதிக்கு மேல அப்படி இல்லை. எனக்கு அடுத்த ரிபப்ளிக் டே ஒட்டி எதிர்பார்க்கலாம். ஆமா சார், அதாவது பொங்கல் கழிச்சு எந்த நேரம் வேணாலும் வர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் மனசு வச்சா வரும். இப்ப என்னால எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. சோ ஒருவேளை படம் வந்து திட்டமிட்டபடி அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளவு கலெக்ஷன் எடுத்திருக்கும்? நீங்க ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம இந்த சொல்ற மேஜிக் நம்பர் 1000 கோடின்றது வந்து அவங்க சொல்லி 1000 கோடிங்கிறது வரவே வராதுன்னு அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாம் 1000 கோடி வரலாம். ஏன்னா இப்ப நம்ம இந்தியாவில் 1000 கோடி ஏன் நம்ம தமிழ் படத்துல வரலன்னா, ஹிந்தி செயின்ஸ்ல 8 weeks OTT இருந்தாதான் அவங்க ஸ்கிரீன்ல அந்த படமே போடுவாங்க. பைக் இல்லைன்னா எல்லாமே நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அப்ப நீங்க நினைக்கிற 1000 கோடி வராது. அதுதான் பிரச்சனை. இப்ப பராசக்திக்கான பிசினஸ் எப்படி இருக்கும்? ஜனநாயகன் வெளியே போயிட்டதுனால, இப்ப ஜனநாயகன் அவுட் ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறதுனால இப்ப பராசக்தி தான் அவர் தனியா ஓடி அவர் தனியா ஜெயிக்கிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 650 இருந்து 750 ஸ்கிரீன் அவருக்கு மட்டும் சோலோவா கிடைக்கும். ஏன்னா வேற என்ன படமும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. வாவாத்தியாரே வருதுன்னு சொல்றாங்க, ட்ரை பண்றாங்க. அது இன்னைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவரா இல்லை, நாளைக்கு அவங்களும் வேற ஏதோ அப்பீல்லாம் பண்ணி அந்த பணத்தை கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் இந்த ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வரலாம், வராமலும் போகலாம். திரௌபதினு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கு மட்டும் ஒரு சான்சஸ் இருக்கு. அப்படி வந்ததுன்னா அந்த படத்துக்கு ஒரு 250 ஸ்கிரீன் ஈஸியா சர்வசாதாரணமா கிடைக்கும். பொங்கல் எங்களுக்கு ஒரு லாபகரமா அமையணும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுல இப்ப நமக்கு லாபம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். சிவகார்த்திகேயன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாமே சேர்த்து அடிச்சுட்டு வந்திருக்கும் போது நமக்கு வேண்டியது வசூல் தரணும், ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ ஆல்ரெடி இந்த விஜய் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நிறைய தியேட்டர்கள்ல டிக்கெட்டை சேல் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சு. அதாவது சென்னை தவிர்த்து மற்றபடி மாவட்டங்கள்லாம் டிக்கெட் சேல்ஸ் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு நடந்தே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிக்குவோம். ரீஃபண்ட் பண்ணிடுங்க, தாராளமா. அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ப்ராசஸ் நடந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே. ஒருவேளை இப்போ திட்டமிட்டபடி இந்த அவங்க எதிர்பார்த்தபடி இந்த ரிபப்ளிக் டேக்கும் இந்த படம் வரலன்னா அது எந்த மாதங்கள்ல வரதுக்கான, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கெடியூல்ஸ் இருக்கு இல்லையா? சூர்யாவோட படம் வரும்போது நம்ம போக வேண்டாம், நல்லதே நடக்கும். ஒரு அசம்ப்ஷன் அது மாதிரி நம்ம மேக்ஸிமம் எப்படியும் அந்த தேதியில வரக்கூடிய படங்கள் ஆல்ரெடி டேட் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன படம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச படம் பெரிய படம் ஹிந்தியோ தெலுங்கோ அது எனக்கு சொல்ல தெரியாது. தமிழ்ல வேற எந்த படங்களும் பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்தால் பிப்ரவரி 14 பிரதீப் ரங்கநாதன் படம் மட்டும்தான் ஒரு 30 விஷயம் எல்லைக்கு அது மட்டும் வருது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படி. ஸோ இப்போ இல்ல ஒரு டவுட் என்னன்னா, இந்த படம் ஒருவேளை ஜனநாயகன் நீங்க ஒரு அசம்ஷனா கூட இருக்கலாம், ஒரு ஹைபோதட்டிக்கலான கொஸ்டினா கூட இருக்கலாம். ஒருவேளை பிப்ரவரி தாண்டி ரிலீஸுக்கு போகுது, இஷ்யூ இன்னும் சார்ட் அவுட் ஆகல அப்படின்னும் போது பிப்ரவரி தாண்டி மார்ச்சுக்கு போறாங்கன்னா அங்க எலெக்ஷன் அறிவிப்பு பண்றதுனால நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்துடும். அந்த காலகட்டத்துல திரைப்படங்கள்ல எந்த கட்சி ரீதியான எந்த காட்சிகளோ அது ப்ராபகேண்டா மாதிரியான ஐடியாலஜிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அது ஜனநாயகனுக்கு மறுபடியும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா? நீங்க கேட்கறது ரொம்ப அறிவுபூர்வமான ரொம்ப நல்ல கேள்வி. அந்த அளவுக்குலாம் நடக்காது. அதுக்குள்ள கண்டிப்பா படம் அதுக்குள்ள வந்துடும். ஆனா எப்ப வந்தாலும் விஜய் ரசிகர்கள் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்றாங்க. சோ அப்பயும் இந்த கலெக்ஷன் எதிர்பார்க்கறீங்களா? நான் சொல்றேன் அவருடைய கடைசி படம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்க. உங்க ரசிகர்கள் மற்ற பொதுவான ஜனங்கள் இது கடைசி படம் சொல்லி அப்ப அவரே அந்த இசை வெளியீடுல அறிவிச்சிருக்காரு, இது என்னோட கடைசி படம். அது சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது கடைசி படம்னு அவரே சொல்லிட்டாரு, அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்த படம் நடிச்சா நீங்க வேணாம்னு சொல்லுவீங்க? வேணாம் சொல்ல போறதில்ல. தியேட்டர்காரனும் வேணாம்னு சொல்ல மாட்டோம், ப்ரொடியூசரும் சொல்ல மாட்டோம், ரசிகரும் சொல்ல மாட்டாங்க. அவர் அடுத்த படம் நடிப்பார், கவலையே வேண்டாம். இன்னொரு கேள்வி நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த படம் சாதாரண ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய விஜய் மேல அன்பு கொண்ட ரசிகர்கள் அல்லது சாதாரண குடும்ப ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுக்கு சரியான தமிழ் சொல்றதில்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ், அவங்க எல்லாம் ஒரு தடவை பார்க்கணும், 2 தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்க்கணும், 4 தடவை பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த மாதிரியான தடைகள் தாமதங்களுமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளறி விட்டுட்ட மாதிரி கூட நான் ஃபீல் பண்றேன். இது ஆல்ரெடி ரீமேக் தான் படம். பகவான் கேசரியோட ரீமேக். பகவான் கேசரி நிறைய பேர் ஓடிடிலே பார்த்துட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் கேசரியுடைய சில விஷயங்கள் அதுல இருக்கலாம். அதை தாண்டி இப்ப நீங்க பிங்க் படம் ஒரிஜினல் படம் பாத்தீங்களா? நேர்கொண்ட பார்வை படம் பாத்தீங்களா? அப்படியே சேம் வருதா? இல்ல அவங்களுக்கு அஜித் அந்த மாதிரி மாத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுல இவருக்கு நிறைய மாத்திருக்காங்க. என்னைய படம் பாத்தீங்கன்னு கேட்காதீங்க, நான் படம்லாம் பார்க்கல. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதுக்காக சொல்றேன். அப்படியே பகவந்த் கேசரி அப்படியே டிட்டோவா எடுத்து வச்சிருக்காரா? இல்ல. பகவந்த் கேசரியுடைய பாதிப்புகள் சில விஷயங்கள் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் மெயின் கருவை மட்டும் எடுத்திருப்பாங்க. ஆமா, பெண்களை சிங்க மாதிரி வளர்க்கணும்ன்ற அந்த ஒரு மெயின் கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை போர்ஷன் ரொம்ப பெருசாவே இருக்கும். அந்த குழந்தை வரக்கூடிய அந்த அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி பெருசா வரும். அந்த விசுவாசத்துல கடைசியே ஒரு பாட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சில அழுத்தமான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அதுபடி பார்க்கும்போது படம் ஒன்றும் பெருசா ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகலனாலும் ஒரு இந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ள ரிலீஸ் ஆனாலும் இந்த வருஷம் அது எடுக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த 100% எடுக்கும் சார். எப்போ அவர் படம் வந்தாலும் அன்னைக்கு தீபாவளி, அன்னைக்கு பொங்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவரும் தோல்வி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் கூட ஒரு புலி எல்லாம் கொடுத்துருக்காரு, பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா பல வெற்றி படங்கள், ஒரு பிகில், ஒரு சர்க்கார், ஒரு மெர்சல், அதுக்கப்புறம் லியோ, இவ்வளவு பெரிய வெற்றி படங்கள் தான். ஸோ கலெக்ஷன் ஸ்டார் தான்.
ரஜினி சாருக்கு அப்புறம் ரொம்ப அருமையா ஃபேமிலியா குழந்தைங்க வந்து படம் பார்க்கறது இதுதான் படம் பார்க்குறாங்க. அவங்க யாருமே பார்க்காம பார்த்துருவாங்க. ஸோ அதனால எப்ப வந்தாலும் ஜனநாயகன் ஒரு திருவிழா தான் இருக்கும்ன்றதுல ஜனநாயகம் ஒரு திருவிழாவா தான் இருக்கும்னு 100% நான் நம்புறேன். மிக்க நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.